ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறை நீ என்னை அலட்சியப்படுத்தினாலும் இந்த சாயப்பா மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி எதுக்காக வரேன் தெரியுமா? என் அன்பு பிள்ளையான நீ எந்த விதத்திலும் யார் முன்னாலேயும் தோத்து போயிடக்கூடாது. நல்லபடியா வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணுன்ற காரணத்துக்காகவே நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன். ஆனால் இந்த முறையும் நான் சொல்வதை கேட்காமல் என் வார்த்தைகளை நம்பாமல் நீ என்னை அலட்சியப்படுத்தினா இனிமே நீயே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் செல்லமே. ஏன்னா எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான். நானே உன்னை மறுபடி தேடி ஓடி வருவதால் தானே நீ என் மதிப்பை உணராமல் இப்படி நடந்து கொள்கிறாய். இனிமேலாவது கவனமாயிரு. நீ எவ்வளவுதான் மனசுடைஞ்சாலும் கீழே விழுந்தாலும், மற்றவங்க உன்னை பந்து மாறி தூக்கி எரிஞ்சு வீசினாலும், உன்னை அவமானப்படுத்தினாலும், ஓரம் கட்டினாலும், கேலி பண்ணி கிண்டல் பண்ணி உன்னை சிரித்தாலும் மறுபடியும் உன்னால் எழுந்து வர முடியும். அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்காகவே உனக்குள் இருக்கும் இந்த சாயப்பா உன் துன்பங்களை எல்லாம் துரத்த வந்திருக்கேன். எல்லா துன்பங்களையும் நீங்கி பக்குவப்பட்ட பிள்ளையாக வாழ்க்கையை வென்றெடுக்க தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்லமே. இதுவரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அதனால இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே உனக்கான நல்லதை நடத்த வந்திருக்கே. இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி செய்கிறேன். பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கு. ஏன் ஆசீர்வாதமும் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். சில காலமாகவே நீ நீயாக இல்லையல்லவா? உன் மனசில் இருக்க கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறதல்லவா? அது அனைத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ வாய் திறந்து என்கிட்ட சொல்லாத விஷயங்களையும், மனசு திறந்து என்கிட்ட சொல்லாத உன் ரகசியங்களையும், நீ கேட்காத உன் பிரார்த்தனைகளையும் கூட நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து முடிச்சிடுறேன் என் செல்லமே. இப்போ ஒரு விஷயத்தை மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டு பயம் உன்னை ஆக்கிரமித்து சூழ்ந்து கவலைக்கு உள்ளாக்குவது எனக்கு தெரியும். கவலைப்படாத. நீ வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டேன். எப்போதும் எல்லா வகையிலும் தைரியமாக இரு. நீ எந்த விஷயத்துக்காக பயப்பட்டாலும் பயம் இருள் போல உன்னை சூழ்ந்து ஆக்கிரமித்து உனக்கான வெற்றியை தடுத்துவிடும். அதனால் பொறுமையாக இரு. திருப்பி நீ ஒருத்தர்கிட்ட பேசுகிறத விட, திருப்பி ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறதை விட, பதிலடி கொடுப்பதை விட அமைதியாக இருப்பது தான் உனக்கான பலம். நீ அமைதியாக இருந்து உன் காரியங்களை திறமையாக செஞ்சு உன்னை யாராலும் அழிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையை உருவாக்கு. பதிலடி கொடுப்பது பலம் அல்ல என் செல்லமே. நீ பலமாக ஆளாக இருப்பது தான் பலம். நீ எப்போதும் பலமான தைரியம் உள்ள பிள்ளையாக இரு. உன்னை பற்றி எப்போதும் உயர்வான மதிப்பீட்டை நீ வச்சுக்கோ. நீ யாராலும் ஜெயிக்க முடியாத, யாராலும் வீழ்த்த முடியாத தைரியமுள்ள வெற்றிகரமான பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நீ கொஞ்சம் கலங்கினாலும், கொஞ்சம் பயப்பட்டாலும் அது உன் எதிரிக்கு பலமாக மாறிவிடும். அதனால் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பொறாமை குணத்தை உனக்கு போர்வையாக போர்த்தி கொள்ளாதே. ஏன்னா பொறாமை உன் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, உன்னையே கூட அழித்து விடுமேன் செல்லமே. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீ வாழணும்னு நினைக்காதே. அதுக்கு பதிலாக உன்னை பெற்றவங்க உன்னை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ந்து பூரிச்சு போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும்னு நினைக்க பழகு. பொறுமையோடு இருக்கும் நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பாய். ஆனால் உன்னை பார்த்து பொறாமப்பட்டவங்க அவங்க வாழ்க்கையவே இழந்து நிற்க தான் போகிறாங்க. நீ எப்போதும் நேர்மையாக உண்மையாக இருப்பதாலேயே இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் சந்திக்கிறாய் என நீ நினைக்கிறாய் அல்லவா? சந்தர்ப்பவாதிகளும் துரோகிகளும் பொய்யானவர்களும் போலியானவர்களும் செல்வத்தில் மிதக்கும் போது நேர்மையாக வாழக்கூடிய நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், கவலைப்படணும்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இது எதுவும் நிரந்தரமல்ல. கூடிய சீக்கிரமே உன் நேர்மைக்கும் நல்ல குணத்துக்கும் பரிசாகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தோடு, நல்ல சிந்தனையோட, பொறுமையோடு, நிதானத்தோடு இருந்தாலே எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் பணம் இல்லைன்னு கவலைப்படாத. உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான செல்வ வளத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன்.
கடன், நோய், நொடி, பகை, கஷ்டம் இது எதுவுமே இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். என்னதான் நான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் என்னை நம்பும் உன்னை தோற்று போக விட மாட்டேன். கடைசி நேரத்தில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சமாளித்து கடந்து வரும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு இப்போது நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ நம்பிக்கையோடு செய்த எந்த விஷயமும் பொய்யாக போக விட மாட்டேன். அதே போல நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு துரோகம் செய்யும் போதும் ஏமாற்றும் போதும் அவர்கள் நான் கொடுக்க போகிற தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சாயப்பா நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன். நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். யாரிடமும் போய் எதையும் கேட்காத அளவுக்கு எல்லாவற்றையும் நீ வாய்த்திருந்து என்னிடம் கேட்கும் முன்பே உனக்காக அள்ளி அள்ளி தந்துடுறேன் செல்லமே. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பேனே தவிர நீ ஆசைப்படுவதையும் உனக்கு அவசியமானதையும் ஒருபோதும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க மாட்டேன். என்னையே நம்பும் உனக்கு இனி எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இத்தனை நாளாக கஷ்டங்களையும் கவலைகளையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கை இப்போது சந்தோஷமாக ஜொலிக்க போகுது. உன் குடும்ப சூழ்நிலையை நினச்சி வருத்தப்படும் உனக்கு உன் மனக்கவலைகளையெல்லாம் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ யார் மீதும் கோபம் கொள்ளாதே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை அடுத்தவங்க செய்யும்போது அமைதியாக இருக்கணுமே தவிர கோபப்பட்டு வெறுப்பை காட்டக்கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டு அப்புறம் நீயே தான் உட்காந்து மன வருத்தம் கொள்கிறாய். அதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே கோபத்தையும் எரிச்சலையும் வெறுப்பையும் தவிர்த்து விடலாம் அல்லவா? இப்போ நீ எந்த விஷயத்தை பெருசாக நினைக்கிறியோ அது நாளைக்கே ஒன்றுமில்லாததாக கூட உனக்கு தோன்றலாம். அதனால் முடிந்த அளவுக்கு என்ன நடந்தாலும் அதை அமைதியாக எதிர்கொள்ள தயாராகு. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையிலிருந்து குழப்பமும் தடையும் பிரச்சனைகளும் அனைத்தும் விலகி போய் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீயும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறதுன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு வேலை செய். நிச்சயம் நீ வெற்றி பெறுவது உறுதி. ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை உச்சரிக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லா விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அதிகப்படியான துணிச்சலையும் தைரியத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வழிகளை நான் காட்ட போகிறேன். நான் கொடுத்த துணிச்சலும் தைரியமும் ஏன் ஆசீர்வாதமும் எல்லா துன்பங்களையும் நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் என் செல்லமே. எல்லாரும் உன்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கவே செய்வாங்களே தவிர உன் தேவையை பற்றி யாரும் இங்கு யோசிக்க போவதில்லை. அதனால் நீ உன்னுடைய பொறுப்பு என்ன, கடமைகள் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக செயலாக்க முயற்சி செய். உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா நானே உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். நீ எதையும் யோசிச்சு உன் வாழ்க்கையில் கவலைப்பட வேணாம். கண்டதையும் நினச்சி கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் சிறப்பாக செய்ய தயாராகு. உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது இனி நீ தைரியமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் தைரியத்தையும் சக்தியையும் இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே.